நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. அனைவரும் எதிர்பார்த்த கண்ணபுரம் தேர் திருவிழா விற்பனை பதிவுகள் இன்றிலிருந்து நம்ம போடுறோம்ங்க. 11/4/2024 வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது முதல் 4 பதிவுகள் பார்த்தீங்கன்னா கண்ணபுரம் தேர் திருவிழாவிலேருந்து நம்ம விற்பனை பதிவாக போடுறோம்ங்க. பதிவுகள் முதல் 4 பதிவுகள் மாரியம்மன் தேர் திருவிழா திடலிருந்து நம்ம போடுறோம். நண்பர்கள் அங்கே நம்ம மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம். 2 விதமான தீவனங்கள், ஒன்று ட்ரை தீவனம், இன்னொன்று ஈரப்பதமிக்க தீவனம்ங்க. 2 தீவனங்களுமே 45 கிலோ எடைங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம்ங்க. ஈரத்தீவனம் 550 ரூபாய்க்கு ஃப்ரீ டெலிவரிங்க. வரத்தீவனம் 45 கிலோ 1100 ரூபாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரி பண்ணிடுவோங்க. அது தொடர்பான விளக்கங்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. 7 மாதம் சினை மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. ரொம்ப நெட்டித்தாக கறக்கக்கூடிய மாடுங்க. பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா ஒத்தப்பால் வரைக்குமே நேரம் 2 லிட்டர் பால் இருக்குங்க. இளங்கறவையில் 2.5 கறக்கம் கூடுங்க. ஒரு வண்டி எருது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான மாடுங்க. நல்ல தரம், நல்ல பெருவெட்டுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை. பெண்கள் பிடிச்சிக்கலாம். காங்கைங்கன்று போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. நேரடியாக தேர்தலுக்கு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. ஏன்னா மாடு சனையே இல்லைன்னா கூட 40,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க. அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டுங்க. அதே சமயம் கறவை திறனும் இருக்குது. நல்ல நெட்டுப்போக்கில், திமிழ் அமைப்பில், கொம்பு அமைப்பில் எல்லா பொறுப்புலையுமே இருக்கக்கூடிய தரமான ஒரு மாடுங்க. விற்பனை விலை 1000ங்க. தேர்திடலுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி கேட்டு கூட தாராளமாக வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காராம்பசு மாடுங்க. ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. பல் பார்த்திங்கன்னா கடை பல்லுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. போன ஈத்தில் பார்த்திங்கன்னா 1,20,000 ரூபாய்க்கு வாங்கின மாடுங்க. நல்ல குணம்ங்க, நல்ல பெருவெட்டு. இப்போ தான் கடைசி பல் விழுந்து கடைப்பல் முளைக்குது. பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டு தெளிவாக கண்ணுக்கு விடலாமுங்க. நல்ல கொம்பு தலையில், நல்ல முகஜாடையில், நல்ல நிறக்காலில், விளார கொம்பில், பெருவெட்டில் இருக்கிற தரமான ஒரு காராம்பசு மாடுங்க. கழுத்து பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன வெள்ளை மறை கழுத்து பகுதியில் மட்டும் தெரியுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா முகஜாடையில், பெருவெட்டில், குணவனத்தில், மடிகால் சுத்தத்தில் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. காது உள்மடல் கருப்புங்க. காம்புகள் 4 கருப்பு. மேல்நாக்கு கருப்புங்க. கொம்பு விளார கொம்பு. நல்ல பெருவெட்டான மாடு. நேரம் 2 லிட்டர் பால் தெளிவாக கறக்கலாம். சிந்து மாட்டுக்கு எப்படி மடி வருமோ அந்தளவுக்கு மடி வருங்க. இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு கம்மிங்கனால வாடலாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 57,000 ரூபாய்ங்க. காராம்பசு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். நேரில் பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க. நம்ம தேர்திடலில் பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி பந்தல்கள் அமைச்சு நண்பர்கள் விவசாயிகள், வியாபாரிகள் எல்லாருமே தங்களுடைய மாடுகள் கன்றுகளை நேரடியாக விற்பனைக்காக அங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. யார் வேணாலும் வரலாமுங்க. தாராளமாக நாட்டு மாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், வாங்கணும், அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு நீங்கள் மாடுகள் வாங்குறீங்களோ இல்லையோ அவசியம் குடும்பத்தோடு வாங்க. அப்போ தான் வந்தீங்கன்னா தான் குழந்தைகள்லாம் அதை பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்கு நாட்டு மாடுகள் மேலே ஒரு ஆர்வம் ஏற்படுங்க, ஒரு ஈர்ப்பு அது மேலே கிடைக்குங்க. எத்தனை பேர் மாடுகள் மேலே ஆர்வமாக இருக்கிறாங்க, எவ்வளோ சிறப்பாக நடைபெறுது அப்படிங்கிறது நீங்கள் அங்கே பார்க்கலாமுங்க. பந்தல்கள் அமைச்சு நம்ம மாடுகள் கன்றுகளை அங்கே கட்டியிருக்கிறோமுங்க. நம்ம ஒரு 30 to 40 எண்ணிக்கையில் மாடுகளை அங்கே விற்பனைக்காக கொண்டு போயிருக்கிறோம். நண்பர்களும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வாங்கிட்டும் போயிட்டும் இருக்கிறாங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. இளம் கறவையில் நேரம் 3 அடி வாளுக்கு குறைவில்லாமல் கறக்குங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. கண்ணு போன ஈத்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுங்க. மாடு நல்ல பெருவெட்டு, நல்ல கொம்பு தலை, சுழி சுத்தம், கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம், கால் அணைக்க வேண்டியதில்லை. காம்புகள் மட்டும் பார்த்திங்கன்னா கருங்காம்பாக இருக்குங்க. காராம்பசுக்கு இருக்கிற மாதிரி கருங்காம்பாக இருக்குங்க. காது உள்மடல் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்குங்க. திருவம்பு அமைப்பில் நல்ல பெருவெட்டான காரி மாடு. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. சினை பார்த்திங்கன்னா மாடு 6 மாதம் சினைங்க. ஈனக்கூடியது 3வது ஈத்து, 6 மாதம் சினை. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க.
ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. இது மாதிரி நல்ல தரமான மாடுகள் வாங்கணும்னா தாராளமாக நீங்கள் தேர்த்திடலுக்கு வரலாமுங்க. மாடு இதுவும் சினை இல்லைன்னா 40,000 ரூபாய்க்கு விற்குங்க. அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டான மாடு. கொம்பு தலையில் குணவனத்தில் சினைக்கு எல்லா உத்தரவாதம் கொடுக்குறோங்க. போனேத்து கண்ணோடவும் இருக்குதுங்க, கிடாரி கண்ணோடவும் இருக்குது. கண்ணை வேணாலும் நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம். கண்ணோட வேணும்னா 58,000 ரூபாய்ங்க. கண் வாட்ஸ்அப்பில் பிக்சராக மட்டும்தான் இருக்குங்க, வீடியோவாக இல்லை. அது வேணாலும் நம்ம அனுப்பலாமுங்க. ஈனக்கூடியது 3வது ஈத்து, 2ஆம் ஈத்து கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு இனி கண்ணு போட்டால் கால் அணைக்க வேண்டியதில்லை. இப்பவும் ஒரு 1.5 லிட்டர் கறவையும் இருந்துகிட்ருக்குதுங்க. ஆனால் நம்ம கண்ணை தான் விட்டுட்ருக்குதுங்க ஊட்டுறதுக்கு. வேணுனாலும் நீங்கள் கண்ணு மாடாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். நல்ல குணவனம், நல்ல பெருவெட்டு, நல்ல முகஜாடை. மாடு மட்டும் 44,000. போன ஈத்து கிடாரி கண்ணோட வேணும்னா கண்ணுக்கு ஒரு 8 மாதம் ஆச்சுங்க. கண்ணுக்கு 8 மாதம் ஆச்சு. கண்ணு மாடு ரெண்டும் சேர்த்து 58,000 ரூபாய்ங்க. கண்ணபுரம் திடலில் நம்ம கொண்டு கட்டியிருக்கிறோமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க. இந்த மாதிரியான முகக்கூறான கன்றுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக விற்பனைக்கே கொண்டு வர முடியறது இல்லைங்க. நல்ல கொம்பு தலைங்க, ஒரு ஜான் மூஞ்சிங்க, வயிறு தொங்கல் இல்லை, கண் பயிர் வால், தாடை இறக்கம் இல்லை. கன்றினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 21,000. வயது பார்த்திங்கன்னா 10 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பளது இல்லை. நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று. விற்பனை விலை 21,000 ரூபாய். கண்ணபுரம் தேர்த்திடலில் இருக்குது. நண்பர்கள் வாங்கிறதுக்கு தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாமுங்க. பயிர் கொம்பில் சின்ன மூஞ்சியில் நல்ல மாடாக சேருங்க. ஏன்னா இந்த மாதிரியான முகக்கூறான கன்றுகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவுதானுங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாம். விற்பனை விலை 21,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் கண்ணபுரம் தேர்த்திடலுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க, 4 பல்லு ரெட் சிந்தி கிடாரிங்க. இன்னும் ஒரு 15 நாளில் கண்ணு போடுங்க. மடி கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. நீங்கள் காம்பே பிடிச்சி தொங்குனாலும் அது பாட்டுக்கு அப்படியே நிற்கிதுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சாதுவான ஒரு கிடாரி. நல்ல திமிழ் அமைப்பு, சுழி சுத்தம், நல்ல பெருவெட்டுங்க. நாளைக்கு மாடானாலும் இன்னும் பல் சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக வருங்க. 15 நாளில் அதிகபட்சம் கண்ணு போட்டுரும். காம்போர்ஸ் அருமையாக இருக்குதுங்க. பின்னாடி மடி சுருக்கம் அருமையாக இருக்குது. திமிழ் நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்போடு இருக்குதுங்க. தலையீத்து 4 பல்லுங்க, 15 நாளில் கண்ணு போடும். சுழி சுத்தமாக இருக்கிற ரெட் சிந்தி கிடாரி. மடி கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 51,000 ரூபாய்ங்க. வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். இது ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நம்ம பண்ணையில் இருக்குதுங்க. ஜாயிண்ட் வாடகை நீங்கள் தேர்காட்டில் வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டில் வாங்கினாலும் ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக உண்டுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல்லு கடை முளைப்புங்க, மயிலை மாடுங்க, 3வது ஈத்து. இன்னும் கன்று ஈனுவதற்கு 30 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இதுவும் மடி கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை. எங்கேயாவது வெளியே போயிட்டு வர்றோம், கொஞ்சம் நேரம் போய் மாட்டுக்கிட்ட நிற்கணும், மாட்டை வந்து நீவி பார்க்கணும், மடிக்கடியெல்லாம் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க, அதுவும் காங்கை மாட்டில் ரொம்ப குணவனமாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாமுங்க. நல்ல தோகை மடி இருக்குதுங்க. கன்று போட்டால் நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்குற அளவுக்கு பால் இருக்கும். 30 நாள் ஆகுங்க கன்று போடுறதுக்கு. மாடு நல்ல பெருவெட்டு, குணவனம், வாழறக்கம், முகஜாடை, கொம்பு தலையில் எந்த இடத்துலையும் கழியாத அருமையான ஒரு காங்கேயம் மாடு. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. 1 மாதம் ஆகும். மடி கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை, சுழி சுத்தமாக இருக்குது. காங்கைங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பழைய வர்க்க காங்கேயம் மறை காராம்பசும் மாடுங்க. ஈத்து 12வது ஈத்துங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. பிறந்ததுலேருந்து இன்னும் கொம்பு எடுக்கலைங்க. காங்கேயம் மாடுனா ஒரு 12 ஈத்து போடுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. காங்கேயம் மாடு குறைஞ்சபட்சம் 12 ஈத்துங்க, அதிகபட்சம் 18 கன்று போடுங்க. பல்லே இல்லைன்னா கூட கன்று போட்டு கண்ணை வந்து பால் விட்டு வளர்த்தக்கூடிய தன்மை வந்து நாட்டு மாடுகளுக்கு உண்டுங்க. பனை ஓலை போட்டால் கூட வளர்ந்த காலம்லாம் இருக்குதுங்க. தீவன பற்றாக்குறை ஏற்பட்டு பனை ஓலையை வெட்டி போட்டு மாட்டை வந்து காப்பாற்றின காலம்லாம் இருக்குதுங்க. கடும் வறட்சி, அதிக மழை பொழிவு, 12லேருந்து 18 ஈத்து போடக்கூடிய மாடுகள் தான் காங்கேயம் மாடுங்க. பிறந்ததுலேருந்து கொம்பில் கை வைக்கவே இல்லைங்க. அப்படி ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு அழகுங்க. இதை மான் கொம்பு மாடுன்னு சொல்லலாம், இல்லை வெளார் கொம்பு மாடுன்னு சொல்லலாமுங்க. நல்ல நெட்டுப்போக்குங்க, நல்ல மடிகால் சுத்தம்ங்க. கறவைத்திறன் வந்து சுத்தமாக 3 அடி வாளுக்கு குறைவில்லாமல் இருக்குங்க. மடியில் காம்பு கருப்புங்க, காது உள்மடல் கருப்பு, மேல்நாக்கு கருப்புங்க. தாடையில், கழுத்தில், முகத்தில் வெள்ளை மறை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க. மாடு நல்ல குணவனமான மாடுங்க. கன்று போட்டு கன்று வந்து 1 மாதத்தில் தவறி 4 to 5 மாதம், இப்போ வந்து கன்று தவறியே 5 மாதம் ஆச்சுங்க. 5 மாதமாகவும் கால் அணைச்சா கை கறவையில் இன்னும் கறந்துட்டு இருக்குதுங்க. மாட்டுக்கு கிர் செனையூசி போட்டு கிட்டத்தட்ட 65 நாள் ஆச்சுங்க. இருந்த இடத்துல அவங்களால பராமரிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா போனது நம்ம தான் கொடுத்துருந்தோம். கன்று போட்டு 1 மாதம் கழிச்சு ஒரு உடம்பு சரியில்லாமல் கன்று மட்டும் தவறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கை கறவையிலே கறக்கக்கூடிய மாடு தான் உருவத்தில் பெருசுங்க. ஆனால் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவலாமுங்க. அந்த மாதிரியான மாடு, நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு, நல்ல மடிகால் சுத்தம், நல்ல கொம்புதலை என எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க. மாடு சனையே இல்லைன்னா கூட சந்தைக்கு போனால் ஒரு 40,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க. அந்த மாதிரியான பெருவெட்டிலையும் இருக்குதுங்க. இப்போதைக்கு நீங்கள் கறந்தீங்கன்னா ஒவ்வொரு லிட்டர் பால் கை கறவை வரும்.
ஏன்னா செனை வந்து ஊசி போட்டு 65 நாள் ஆச்சுங்க. வட இந்திய செனை ஊசி கிர் ஊசி தான் போட்டிருக்கிறாங்க. இளங்கறவையில் கண் இருந்து நல்லா கறந்தோம்னா காலையில் 5 சாயங்காலம் 5 10 பிடி பால் தெளிவாக கறக்கலாமுங்க. ஏன்னா கண்ணே இல்லாமல் வட இந்திய மாடு கறக்க முடியாது. ஆனால் இந்த மாடு கறவையில் தெளிவாக கறந்த மாடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6.5 மாதம் கறந்த மாடு. கண் வந்து ஆரம்பத்திலேயே வந்து தவறிட்டதுனால பாலோட அளவீடு கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்துருச்சுங்க. இப்போ ஒவ்வொரு லிட்டர் கறந்தால் நம்ம கறக்கலாமுங்க. மாடு நேற்று தான் வந்துச்சு. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும், முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வாங்குகிற மாடுகள் கன்றுகளுக்கு பெரும்பாலும் 90 பாகத்துக்கு மேலே நம்ம வந்து 100 மாடு இருந்ததுன்னா 90 மாட்டுக்கு மேலே குடல் புழு நீக்கம் பண்ணி தான் நம்ம வந்து அனுப்புவோங்க. நிறைய சனையாக இருக்குது, இல்லை கண் அன்னைக்கு தான் போட்டிருக்குது, இல்லை வந்து பிறந்த ஒரு 10 நாள் கன்று, அந்த மாதிரியான கன்றுகள் மாடுகளுக்கு நம்ம வந்து குடல் புழு நீக்கம் பண்ணுறது இல்லைங்க. மற்றபடி எல்லாத்துக்குமே குடல் புழு நீக்கம் பண்ணித்தான் மாட்டை வந்து வெளியே அனுப்புகிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஓங்கோல் மாடுங்க. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது ஈத்துங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டு மாடுங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய கண், காலக்கண்ணுங்க. மாடு கண் சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். பாலோட அளவீடு காலையில் 2.5 சாயங்காலம் 2.5 வரை கறக்கலாமுங்க. இன்று தான் வந்ததுனால காலையில் ஒரு 2 லிட்டர் பால் நம்ம கறந்துருக்குறோம். பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் வெச்ச காலம் எடுக்காதுங்க. ஏன்னா கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு, நல்ல பெருவெட்டு மாடும் கூடங்க. வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. 3வது ஈத்து கண் வட இந்திய கண், காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். 2.5 வரை கறக்கலாமுங்க. பால் நல்ல திடமாக இருக்கும். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. வீடியோ பற்றி முழுமையாக பாருங்கள். பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் வீடியோவில் நம்ம காட்டியிருப்போமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து கிர் மாடுங்க. இன்று காலை பிறந்த கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. மாடு மெஷின் கறவையிலையும் கறக்கும், கை கறவையிலையும் கறக்கும், கால் அணைச்சும் கறக்கலாம், கால் அணைக்காமையும் கறக்கலாமுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காம்பு பூங்காம்புங்க. தமறு பைப்பில் வர்ற மாதிரி வருங்க. அந்த மாதிரி நல்ல தமறு அமைப்புங்க. 4 காம்பும் நல்ல 3 இன்ச்சு நீளத்தில் பூங்காம்பில் நல்ல பெருங்காம்பாக இருக்குதுங்க. கண் பார்த்தீங்கன்னா கிடாரி கண், மாடு கண், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் பார்த்தீங்கன்னா காலையில் 4 சாயங்காலம் 4 கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்தோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சீம்பால் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பு கண்ணை முழுமையாக ஊட்ட வச்சுட்டு 3 காம்பும் ஒரு முழுமையாக கறக்காமல் ஒரு 3/4 காம்பு கறந்ததுக்கே ஒரு 3.5 பிடி பால் சீம்பால் வந்திருக்குதுங்க. முழுமையாக கறக்கிற வீடியோ வரைக்குமே இதில் நம்ம போட்டிருக்கிறோங்க. கன்று மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நல்ல பெருவெட்டில் நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பில் கிடாரி கண்ணோட பூங்காம்பில் நல்ல பெரும் தமறில் வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தால் அந்த 4 வடிவால் கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாமுங்க. ஏன்னா தமறு அவ்வளோ பெருசாக இருக்கிறனால உட்காந்து கறக்க சல்லுன்னு கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாமுங்க. அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம், மெஷின் கறவையிலையும் கறக்கலாம். எல்லா இதுக்கும் ஏற்ற மாடுங்க. சீம்பால் இருக்குது. இப்போ தான் காலையில் தான் கண்ணு போட்டுதுங்க. அதனால் முதல் நாள் அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா அணைச்சி கறக்குறோங்க. ஏன்னா மடி கொஞ்சம் கடுகடுன்னு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கெட்டித்தன்மை சீம்பால் கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு 4 நாள் போயிட்டு அணைக்காமையும் கறக்கலாமுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 62,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். விற்பனை விலை 62,000 ரூபாய்ங்க.